ஓடாம போயிருமோங்கிறதுல பதில் சொல்லாம இருக்கிறாரு விஜய்ங்கிறதுல அடிக்கணும். கமல்ஹாசன் இதுல ஸ்டெடியா இருக்கிறாரு. கமல்ஹாசன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன், உண்மையிலே தமிழுக்காக கமல்ஹாசன் இருக்கிறாருங்கிறது வெளியே வர்றதுல சீமானுக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா கமல்ஹாசன் சபார்டினேட் போல்ஸ் தான். எஸ். அதே மாதிரி மதுவிலக்கு அதுல அன்புமணி ராமதாஸ் ஸ்டெடியா நின்னாலும் கூட்டணி போகும்போது மது பிரியர்கள் கட்சி கூட போறாங்கிறதுல இது விஜய் அடிக்க ஹைலைட் ஆகுது. ஸோ இஷ்யூ பேஸ்டா சீமான் தெளிவா நிற்கிறாரு. தொடர்ந்து ஆட்டிடியூட்லையும் தெளிவா நிற்கிறாரு. விஜய் இன்னொரு கமல்ஹாசன் 2.0 இருக்காருங்கிறத வெளிக்கொண்டு வரணும்னா விஜய் அடிச்சுதான் வெளிக்கொண்டு வரணும். அடிக்கிறது தப்பு இல்லை, ஓங்கி அடிக்கணும். மொத விஜயை ஓங்கி இறங்கி அடிச்சது ரவீந்திரன் துரைசாமி தான், ஆர்டி டீம் தான். இப்போ நயனாரே அடிக்கிறாரு. இப்ப இதுல இன்னொன்னு பாருங்க, பாஜக சென்ட்ரிகாட்டு, இது என்ன பற்றிய ஒரு விஷயம் தான் சொல்றேன். பாஜக சென்ட்ரிகாட்டு அண்மையில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பத்த வச்சிருக்கிறாரு. நாங்க தோழமையில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும்னா நாங்க எப்படி இருக்க முடியும்? அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு எதிராக பெண்கள் பாதுகாப்புக்குன்னு கவர்னர்ட்ட போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்தாரு. கட்சி 294 போராட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா? உண்மை. அதுக்கு ஆள் பலம் கிடையாது. அதனால கவர்னர்ட்ட போய் மனு கொடுத்தாங்க. இந்த 3க்கும் கவர்னர் ஹெல்ப் பண்ணார். கரூர் சம்பவம், அண்ணாமலை அவரும் தலைவர் பதவி விட்டு போயிட்டாரு. அவருக்கு பங்காளி செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பதவியில இல்லை. செந்தில் பாலாஜி அடிக்கணுங்கிற கோபத்துல விஜய்க்கு ஆதரவா அண்ணாமலை நின்னாரு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட நான் தெளிவா பேசினேன் சில விஷயங்களை. தென் நயினார் நாகேந்திரன் முழுக்க அண்ணாமலைக்காக நின்னாரு, முழுக்க விஜய்க்காக நின்னாரு. தமிழிசை காலையிலும் சாயங்காலமும் விஜய்க்காக பேசினாங்க. இந்த தன்மை தான் பிஜேபிக்குள்ள இருந்தது. என் தம்பி ரங்கராஜ் பாண்டே அவன் 50 சீட்டு விஜய்க்கு கொடுத்தா 40 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தான். பலம் நிரூபிக்காதவருக்கு எங்கேயா ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இருக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவும் பாஜகக்குள்ள நடந்ததில்ல. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு அத்தனை ரிவர்ஸ் பண்ணி மோடி மூலமா ஜனநாயகம் படத்தை வரவிடாம பண்ணிட்டோமா இல்லையா? என்னையா அடி வாங்கிக்கிட்டு ஆடு திருடு போகல, ஆறு திருடு போன மாதிரி கனவு கண்டு கோலத்தனமா இருக்கிறீங்க. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு, நாயுடு ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆண்ட பரம்பரை. ஆனா ஜான் நாயுடுகாரு கோலையால இருக்கிறீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு காமெடி வடிவேலு படத்துல உள்ள காமெடி, ஆடு திருநாட்டு ஒரு பஞ்சாயத்து ஒருத்தர் கொண்டு போவாரு. கடைசியில வடிவேலு மிரட்டுவான், மிரட்டி முடிச்ச பொண்ணு ஆடு திருடல்ல, ஆடு திருட மாதிரி கனவு தான் கண்டு போயிட்டாப்புல. அந்த மாதிரி கோலத்தனமா ஜனநாயகம் ஒன்றும் ரிலீஸ் ஆகாம இல்லை, படம் ரிலீஸ் ஆயிட்டு. கேரளால அந்த படம் நீங்க தமிழ்நாடு மாதிரி இல்லை, கேரளால பெரிய வசூல்.